டைரக்டர் லிங்குசாமி செம்ம ஹிட் மூவி எல்லாம் கொடுத்துட்டு இருந்த அவருக்கு இப்போ நிதி நெருக்கடி காரணமா ஒரு திரைப்படத்தை எடுத்து ப்ரொடியூஸ் பண்ணி அதை வெளியிடுறதுக்கு படாத பாடுபட்டு இருக்காரு. இதுல அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் இவருக்கு கிடைச்சது உத்தம வில்லன் திரைப்படத்துல தான். இதெல்லாம் இருக்கட்டும், இப்போ லிங்குசாமிக்கு இன்னொரு பிரச்சனை வந்திருக்கே, அதை பத்தி சொல்லுங்கன்னு கேட்டா சிம்புவோட பிரச்சனை. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சிம்புவை வச்சு படம் எடுத்து அதை தயாரிச்சு இயக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுல சிம்பு கிட்ட பேசி அட்வான்ஸ் தொகையா ஒரு 1 கோடி கொடுத்திருக்காரு. ஆனா அதுக்கப்புறம் அவருக்கு இந்த நிதி நெருக்கடி அப்படிங்கிற ப்ராப்ளம் தலைய சுத்தி வர்ற அந்த ப்ராஜெக்ட அதோட பண்ண முடியாம போயிடுச்சு. இப்பவும் அவருக்கு பண தேவை இருக்கிறதுனால சிம்பு கிட்ட நான் கொடுத்த 1 கோடியை திருப்பி தர முடியுமா அப்படின்னு கேட்டா, ஒப்பந்தம் பண்ண மாதிரி படம் எடுங்க, நடிச்சு கொடுக்குறேன், பட் என்னால அட்வான்ஸ் எல்லாம் திருப்பி தர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பயங்கர ஷாக்கான லிங்குசாமி அவங்க அப்பா டி ராஜேந்தர் கிட்ட போய் பேசி பாப்போம் அப்படின்னு கேட்டதுக்கு, உங்க மேலதான் தப்பு இருக்கு ஜி, நீங்க அவர்கிட்ட பேசிக்கோங்க, இதுல என்னால தலையிட முடியாது அப்படின்னு டி ராஜேந்தரும் கையை விரிச்சிட்டு இருக்காரு. இதனால வேற வழி இல்லாம தயாரிப்பாளர் சங்கத்துல லிங்குசாமி இப்போ புகார் கொடுத்திருக்காரு சிம்பு மேல. சிம்புவோட அச்சம் என்பது மடமேடா திரைப்படம் வெளியாக இருக்கிற இந்த நேரத்துல இப்படி ஒரு நியூஸ் பயங்கர பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இந்த நியூஸ் மூலமா சிம்புக்கு இனிமே அதிகப்படியான தொகையை அட்வான்ஸா கொடுக்கறதுக்கு மத்தவங்க எல்லாம் யோசிப்பாங்க அப்படின்னாலும் லிங்குசாமிக்கு இந்த தொகையை திருப்பி கொடுப்பாரா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறியா இருக்கு. லிங்குசாமி இப்போதைக்கு அல்லு அர்ஜுனோட ப்ராஜெக்ட் ஒண்ணு பண்ணிட்டு இருக்காரு. சண்டைக்கோழியோட சீக்வல் ஆரம்பிச்சுட்டாரு. சோ இப்படி பிஸியா இருக்கிற நேரத்துல அவருக்கு நிதி தேவைப்பட்டு இருக்கு. அதனாலதான் சிம்பு கிட்ட கேட்டிருக்காரு. இப்போ இன்னொரு பிரச்சனையும் ஆரம்பிச்சிருச்சு இது மூலமா. சூர்யாவோட ஒர்க் பண்ணதுக்கு அது காரணம் கிடையாது. சூர்யாவுக்கு அந்த ஸ்கிரிப்டே பிடிக்கல.